Hi students, today we will see about the Unit 15 Carbon and its Compounds continuation. Plastics catenated long chain carbon compounds. இப்போ பிளாஸ்டிக் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா லாங் செயின் கார்பன் காம்பவுண்ட்ஸை என் நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க ஒன்றா சேர்த்து தான் வந்து பிளாஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் ஆர் ஏ மேஜர் கிளாஸ் ஆஃப் கேட்டினேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். மேஜராக வந்து பிளாஸ்டிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கேட்டினேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தே ஆர் மேட் ஃப்ரம் லாங் செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கால்டு பாலிமர் ரெசின்ஸ் வித் chemical additives that given them different properties. இது பார்த்தோன்னா பிளாஸ்டிக்கு லாங் செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட் பாலிமர் ரெசின் கூட கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் வந்து சேர்க்குறாங்க. கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் இருக்குது. இது பார்த்தோன்னாக்கா என்னது வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை வந்து கொடுக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிமர் ஆர் யூஸ்டு டு மேக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அப்போ ஒரு பிளாஸ்டிக்கும் வந்து வேறு வேறு பாலிமர் டிஃப்ரெண்ட் கைண்ட் பாலிமரை வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து கிடைக்குது. பிளாஸ்டிக்ஸ் ஆர் எவ்ரிவேர். இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்துட்ருக்குறோம். பார்த்தோன்னாக்கா வீட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலு, நெக்ஸ்ட்டு வந்து டப்பு, இன்னும் இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தே ஆர் கன்வீனியன்ட், சீப் அண்ட் ஆர் யூஸ்ட் இன் அவர் எவ்ரிடே லைஃப். எதனால் நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதே டைமில் நம்மளுக்கு சீப்பாகவும் கிடைக்கிறதுனால நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பிளாஸ்டிக்கை வந்து அதிக அளவு வந்து உபயோகப்படுத்தின்னு இருக்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் ஹாவ் சேஞ்ச்டு த வே வி லிவ். பிளாஸ்டிக் என்ன பண்ணுது நம்மளுடைய லைஃப்பை வந்து மாற்றுது. தே ஹாவ் ஹெல்ப்டு இம்ப்ரூவ் ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் அண்டு ஃபுட் சேஃப்டி. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஹெல்த் கேருக்கு, டிரான்ஸ்போர்ட்டு, சேஃப்டி, ஃபுட் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளாஸ்டிக் ஹாவ் அலோ மெனி பிரேக் த்ரூஸ் இன் டெக்னாலஜிஸ் சச் அஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் த இன்டர்நெட். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வந்து நிறைய வந்து டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட்லாம். இட் இஸ் கிளியர் தட் பிளாஸ்டிக் ஹேஸ் கிவன் அவர் சொசைட்டி மெனி பெனிஃபிட்ஸ். அதனால் பிளாஸ்டிக்கால் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. பட் தீஸ் பெனிஃபிட்ஸ் ஹாவ் கம் அட் எ காஸ்ட். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து எதனால் வருது? காஸ்டால். ட்ராபேக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். அப்போ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கால் என்னென்ன ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது? பிளாஸ்டிக் டேக் ஏ வெரி லாங் டைம் டு ஃபுல்லி பிரேக் டவுன் இன் நேச்சர். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கு என்ன ஆகுது? ஃபுல்லாக வந்து டீக்ரேட் ஆகணும் அப்படின்னாக்கா நேச்சரில் ரொம்ப நாள் வந்து எடுத்துக்குது. த மைக்ரோப்ஸ் தட் பிரேக் டவுன் பிளாஸ்டிக் ஆர் டூ ஃபியூ இன் நேச்சர் டு டீல் வித் த குவான்டிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் வேர் ப்ரொடியூஸ்டு. இப்போ பிளாஸ்டிக்கை பிரேக் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸு நேச்சரில் கம்மியான அளவு தான் வந்து இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதிக அளவு வந்து பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். A lot of plastic does not get recycled and ends up polluting the environment. நிறையா பிளாஸ்டிக்கை நம்மளால் என்ன பண்ண முடியல, திரும்ப மறுசுழற்சிக்கு உட்படுத்த முடியல, ரீசைக்கிள் பண்ண முடியல. அதனால் என்விரான்மெண்ட்டு பொல்யூட் ஆகுது. சம் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டெயின் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் தட் ஆர் நாட் குட் ஃபார் ஹியூமன் ஹெல்த். இன்னும் கொஞ்சம் டைப்பு பிளாஸ்டிக் வந்து பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது? நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. எதனால்? அதில் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் வந்து சேர்க்குறாங்க. அதனால் நம்மளுடைய ஹெல்த்துக்கு என்னது நல்லதாக இல்லை. Burning of plastic releases toxic gases that are harmful to our health and contribute to climate change. பிளாஸ்டிக்கை நம்ம எரிக்கிறதுனால அதிலிருந்து என்ன ஆகுது? விஷத்தன்மையுள்ள வாயுக்கள் வந்து வெளியேறுது. இதனால் நம்மளுக்கு உடல் அளவில் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அவே பிளாஸ்டிக் எண்ட் அப் லிட்டரிங் அண்ட் பொல்யூட்டிங் த என்விரான்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக்கை ஒரு டைமு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்லாம் இருக்குது இல்லை, அது மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுனால அது ஃபுல்லாகவே அது ஒன்றா சேர்ந்து என்விரான்மெண்டலில் வந்து அது பொல்யூஷனை உருவாக்குது. இன் ஆர்டர் டு நோ விச் பிளாஸ்டிக் ஆர் ஹார்ம்ஃபுல் யூ வில் நீட் டு லேர்ன் த சீக்ரெட் லாங்குவேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் ரெசின் கோட்ஸ். அப்போ எந்தெந்த பிளாஸ்டிக்லாம் வந்து நம்மளுக்கு
எது ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதில் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரெசின் கோட்ஸ் வந்து இருக்குது, கோடோடைய அதோடைய சீக்ரெட் கோடு இருக்குது. அதோடைய மீனிங்லாம் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதனால் அதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதை தெரிஞ்சினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிளாஸ்டிக்கில் பொல்யூட் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து நம்மளுக்கு ரீசைக்கிள் பண்ணலாம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம அவேர்னஸை தெரிஞ்சின்னு மற்றவங்களுக்கும் சொல்லலாம். ஐடென்டிஃபையிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக், எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. த ரெசின் கோட்ஸ். Look at the following picture. One is a plastic sacket in which milk is distributed to consumers, and the other is a plastic food container. Observe the code shown on it, circled. Do you know what this code means? It is called resin code. இப்போ பார்த்தோம்னாக்கா, நம்ம மில்க் பேக்கெட் இருக்குது இல்லை, மில்க் பேக்கெட்டில் எது இந்த கோடு இருக்குது இல்லை, LDPE அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ ஃபுட், பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் இருக்குதுல்ல, அதில் என்ன இருக்குது, PP. இந்த ரெசின் கோடு வந்து இருக்குது. இது இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம், ரெசின் கோடு அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கிள் பண்ணி இருக்குது. இதோடைய மீனிங் என்ன? த ரெசின் கோட் ரெப்ரசன்ட் த டைப் ஆஃப் பாலிமர் யூஸ்டு டு மேக் த பிளாஸ்டிக். இந்த ரெசின் கோடு எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பாலிமரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது. நீட் ஃபார் ரெசின் கோட்ஸ். அப்போ எதுக்கு நம்ம ரெசின் கோடை பற்றி தெரிஞ்சினோம். பிளாஸ்டிக் ஷுட் பி ரீசைக்கிள்ட் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் சேஃப்லி. பிளாஸ்டிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை சேஃபாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். சர்டைன் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் ஷுட் பி அவாய்டட் so that they do not end up polluting the environment or harming our health. கொஞ்சம் பிளாஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அந்த பிளாஸ்டிக்கால் ஒன்று நம்மளுடைய என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தும் வந்து என்னது பாதிக்கப்படுது. ஈச் பிளாஸ்டிக் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் பாலிமர் ஆர் செட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் வந்து வேறு வேறு பாலிமர் அப்படி இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் மாலிகுல்ஸால் ஆனது. டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் do not mix when plastics are recycled. It is likely trying to recycle paper and glass together. டிஃப்ரெண்ட் மாலிகுல் வந்து ஒன்றா வந்து சேர்ந்து பிளாஸ்டிக் வந்து என்ன ஆகுது, ரீசைக்கிள் ஆகுது. எது மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம பேப்பரை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி, கிளாஸை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி. ஃபார் திஸ் ரீசன் they need to be separate. The resin coats of plastic were designed in 1988. அதனால் பிளாஸ்டிக்கில் எதை வந்து கோட் பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்க, பிளாஸ்டிக்கோடைய ரெசின் கோட்ஸை வந்து 1988 வந்து கோட் பண்ணாங்க. அண்ட் ஆர் எ யூனிஃபார்ம் வே ஆஃப் கிளாசிஃபைங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் விச் ஹெல்ப் ரீசைக்ளர்ஸ் இன் த சார்ட்டிங் ப்ராசஸ். அப்போ இந்தந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து அதை என்னது சார்ட்டிங் ப்ராசஸ், ரீசைக்கிளர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால. Find the resin code on plastic items. The secret resin code are shown as 3 chasing arrows in a triangle. அப்போ சீக்ரெட் ரெசின் கோடு எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 3 chasing arrows பார்த்தோன்னா இப்படி வளைஞ்சி இந்த இடத்துல இப்படி வளைஞ்சி இந்த 3 chasing arrowஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. There is a number in the middle or letter under the triangle. இதில் நடுவில் பார்த்தோன்னாக்கா ஒன்று நம்பரோ இல்லை அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் வந்து லெட்டரோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அக்ரோனமி ஆஃப் தட் பிளாஸ்டிக் டைப், அதுதான் என்னது அந்த பிளாஸ்டிக் டைப் எந்த டைப்பை சேர்ந்தது. திஸ் இஸ் யூஸ்வலி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். இட் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த லேபிள் ஆர் பாட்டம் ஆஃப் த பிளாஸ்டிக் ஐட்டம். இது யூஸ்வலாக வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று லேபிள்லேயோ இல்லை பிளாஸ்டிக்கோடைய பாட்டத்துலேயோ வந்து இருக்கும். The resin codes are numbered from 1 to 7. இந்த ரெசின் கோடு எதுலேருந்து எது வரைக்கும் நம்பர் பண்ணியிருக்கிறாங்க, 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர் பண்ணியிருக்கிறாங்க. ரெசின் கோட்ஸ் 1 to 6
Each identify a certain type of plastic that is often used in product. Resin code 7 is a category which is used for every other plastic since 1988 that does not fit into the categories 1 to 6. இதில் பார்த்தோன்னாக்கா ரெசின் கோடு 1 to 6 வரைக்கும் இருக்கிறது என்னது சர்டைன் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணின்னு இருக்கிறது. ரெசின் கோடு 7 கேட்டகரி மட்டும் என்னது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இல்லை. The resin code looks very similar to recycling symbol, but this does not mean that all plastic with a code can be recycled. இந்த ரெசின் கோடு பார்க்கறது நம்மள எப்படி இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து ரீசைக்ளிங் சிம்பிள். பட்டு இது எல்லாமே எல்லா பிளாஸ்டிக்கோடைய கோடும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாது. வேர் வில் த இதில் பார்த்தோன்னா பெட்டுக்கு யூஸ் பண்ணுறது 1 HDPE 2 PVCயாக இருந்ததுன்னா 3 LDPயாக இருந்ததுன்னா 4 PPயாக இருந்ததுன்னா 5 PSஆ இருந்ததுன்னா 6 7னா அதர். வேர் வில் த ரெசின் கோட் பி ஷோன் ஆன் பிளாஸ்டிக் ஐட்டம் பார்த்தோன்னாக்கா எங்கே வந்து ரெசின் கோடு வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளிப் ஏ பிளாஸ்டிக் ஐட்டம் டு ஃபைண்ட் த ரெசின் கோட் ஆன் த பாட்டம் பார்த்தோன்னாக்கா நம்ம ரெசின் கோடு எதில் பார்க்கலாம், பாட்டமில் பார்க்கலாம். PET பாலிஎத்திலீன் டெட்ரா அப்படின்னாக்கா என்ன வரும், 1 வந்து யூஸ் பண்ணி. சம்டைம்ஸ் த பாட்டம் ஆஃப் பிளாஸ்டிக் ஐட்டம் வில் ஒன்லி ஹாவ் அன் அக்ரோனமி ஆர் த ஃபுல் நேம் ஆஃப் தட் பிளாஸ்டிக் டைப். ஒன்று பிளாஸ்டிக் ஐட்டமில் கீழே அக்ரோனமியில் வந்து ஒன்று அதோடைய அக்ரோனமி மட்டும் இருக்கும், அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்குடைய ஃபுல் நேமும் வந்து இருக்கும். If you do not find it on the bottom, search for the code on the label. ஒன்று நம்ம என்னது பாட்டமில் பார்க்கணும். பாட்டமில் இல்லை அப்படின்னாக்கா அதோடைய கோடை எதில் பார்க்கணும், லேபிளில் வந்து பார்க்கணும். லேபிளில் பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு என்ன பண்ணோம், அதோடைய கோடு என்ன அப்படின்றது கிளியராக வந்து நம்மளுக்கு தெரியும். Some plastic do not have a code. The company did not follow the rules and you do not know if it is safe to use. இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு என்ன இருக்காது, எந்த ஒரு கோடும் இருக்கிறது இல்லை. அந்த கம்பெனி எதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணால் சேஃப் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சின்னு நம்ம அந்த பிளாஸ்டிக்கை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. Okay. Thank you students. We will see the next topic in the next class.